அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டுடே சீரியல் ரிவ்யூப்பார் இலக்கிய சீரியலில் அடுத்தடுத்து என்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகளோட நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இலக்கிய ஜானு இல்லை ரேவதி அம்மாவை பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட கௌதம் இலக்கியாவும் ஒரு வழியாக எஸ்எஸ்கே போட்ட பிளான்லேருந்து தப்பிச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. மறுநாள் காலையில் நம்மளோட கௌதம் வேலைக்காக ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு போயிட்டுருக்கிறாரு. அப்போ நம்மளோட ஜானு அம்மா இவ்வளோ கஷ்டத்துலேயும் நீ போய் வேலைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாரு. தடுக்கும்போது நம்மளோட கௌதம் சொல்லாரு, இந்த வேலைலாம் செஞ்சு ஆகணுமா அப்படின்ட்டு. அதே மாதிரி நேரத்தில் நம்மளோட கார்த்திக்கும் மேலேருந்து இறங்கி கீழே வந்தபோது, மும்பை கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸை அந்த ஒர்க்கை நீ முடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்லும்போது, அதெல்லாம் உங்கள் வேலை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கொஞ்சம் இலக்காரமாக கௌதமை பார்த்துட்டு போனார். அதனால் நம்மளோட கௌதமுக்கு ஃபுல்லாக கோவம் நானே அந்த வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கிறாரு. கூடவே நம்மளோட இலக்கியாவும் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கிறாங்க. அப்படி கிளம்பி போகும்போது நம்மளோட எஸ்எஸ்கேவும் கண்ணில் பட்டுறாரு. இவர் எதுக்கு இந்த நேரத்துக்கு கண்ணில் பட்டாருன்னு தெரியலைங்க. ஃபுல்லாக நாளைக்கு அந்த எபிசோடு மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.